ஓம் ஸ்ரீ சர்க்குருவே நமகா. இன்று விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 12ஆம் தேதி. வளமான குடும்ப வருமானம், தொழில் விருத்திக்கு உதவும் நல்ல நாள். இன்று 24/2/2026 செவ்வாய்க்கிழமையின் அற்புதத்தை நிதானமாக கேளுங்கள். ஒவ்வொருவருக்கும் இது கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பீர்கள். ஏதேதோ பரிகாரங்கள், ஜோதிடங்கள், ஆருடங்கள், அருள்வாக்குகள் கேட்டுக்கொண்டு அப்படியே நமது வாழ்க்கையை ஒரு செகண்டில் முடிக்க முடியாது. காரணம், ஒரு சர்க்குரு காட்டும் வழியில் கோடி கோடி பலன்கள் நிரந்தரமாக நின்று நம்மை காக்கும். ஆகையினால் சற்றே கவனமாக ஒரு 2-3 நிமிடங்கள் இதை கவனித்து கேளுங்கள். ஸ்ரீ பீஷ்மர் மகரிஷி, ஸ்ரீ அர்ஜுனன், ஸ்ரீ உதங்கர், இந்த ஆகிய 3 பேர் மட்டுமே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் விஸ்வரூப தரிசனம் பெற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 3 பேர்தான் கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் மாதந்தோறும் வருகின்ற ரோகிணி நட்சத்திர நாளிலும் அஷ்டமி திதி நாளிலும் இப்படி தவறாமல் ஸ்ரீ உதங்கருக்கும் அவருடைய பத்னியான அஞ்சனா ரிஷிகாதேவினா பெண், அஞ்சனா ரிஷிகாவிற்கும் அர்க்கியம் அளித்து குரு வந்தனம் செலுத்தி பால் பாயசம் தானம் செய்து வருவது வேண்டும். இதனால் என்ன பலன்? இதனால் குடும்பத்தில் மன ஒற்றுமையும் அற்புதமான சாந்தமும் நிரந்தரமாக நிலைத்து வந்து நம்மை காக்கும். அதான் சாந்தம் நிலவும், சந்தோஷம் நிலவும் இல்லமாக இருக்கும். நாம் ஆகிய மனிதர்கள் அனைவரும் தினமும் 3 வேளையிலும் உரிய நேரத்தில் தவறாமல் செய்ய வேண்டிய கடமைகளுள் ஒன்று, அதுதான் அர்க்கியம். இப்படி அந்த அர்க்கியம் அளிப்பதாகும் பலமுறை சொன்னோம். அவரவர் குலகுரு, கோத்திர அதிபதிகள், சித்தர், மகான்கள், யோகிகள் ஆகிய அனைவருக்கும் உரிய முறையிலே நீரை வார்ப்பதே அர்க்கியம் என்பது ஆகும். இப்படி அதிலும் குறிப்பாக புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே உள்ள மேல நிலை, பாருங்க, அந்த ஊருக்கே பேரு மேல நிலை கிராமத்தில் உள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் அங்கே அமைந்துள்ள தீர்த்த குளத்தில் இந்த அர்க்கியம் செய்வது மிக மிக உன்னதமான பலன்களை நல்ல வரமாக அப்படியே வர்ஷித்து தரும். இப்படி மேல நிலை கிராமத்தில் ஈசன் ஸ்ரீ யோகாம்பாள் சமேத ஸ்ரீ உன்னத புரீஸ்வரராக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். குடும்பத்தில் மன ஒற்றுமை, சாந்தம் நிலவ வழிபட வேண்டிய ஸ்தலம் மேல நிலை. மந்தமாக உள்ள வருமானம் மேலும் விருத்தி அடையவும் தொழில் விருத்திக்கும் உதவும் ஸ்தலம் இந்த மேல நிலை. குடும்பம் உற்றம் சுற்றத்தில் காணாமல் போனவர்களை பற்றி அறிய உதவும் ஸ்தலமே மேல நிலை. காணாமல் போன தம் பத்தினியாம் அஞ்சனாவை ஸ்ரீ உதங்க ரிஷி அறிந்திட உதவிய ஒரு உன்னதமான ஸ்தலம் மேல நிலை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நாம் குறிப்பிடும் மேல நிலை, அந்த இடமானது புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகில் அமைந்து உள்ளது. திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் 24/2/2026 மதியம் 3:08 முதல் நள்ளிரவு 4:53 முடிய ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதி சேர்ந்து வருவது அற்புதமான நல்ல பலனை தரும். பால் பாயசம் தயார் பண்ணி வையுங்கள். கிருஷ்ணரை நினையுங்கள், ரோகிணியை நினையுங்கள். இப்படி இது போன்ற அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும். இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் பலன்கள் உங்களுக்கு கோடியாக வந்து சேரும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையிடம் செய்யும் பொழுது பலன்களை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பெறலாம். நன்றி என்று சொல்லுங்கள். யாருக்கு? ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற ஒன்றுக்கு.
பூஜை பலன்களை உங்களது சர்க்குருவுக்கு அழியுங்கள். 2வது மாசி மாதம் 12 மலை தல வழிபாட்டின் தெய்வீக மகத்துவம். இன்று ரோகிணி நட்சத்திரம் கூடும் செவ்வாய்க்கிழமை 24/2/2026 உடலில் வலுவும் தெம்பும் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே மலைத்தல வழிபாடுகளை செய்துவிட வேண்டும் என்று வாத்தியார் அடிக்கடி கூறி வருகின்றார். மலை அரசி நட்சத்திரமாக போற்ற பெறுவதும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியதும் ரோகிணி நட்சத்திரம். இது எல்லோருக்கும் தெரியும். இந்த நாளிலே மலத்தல வழிபாடு விசேடமான பலன்களை உங்களுக்கு தரும். ஸ்ரீ முருகனுக்கு உரியது செவ்வாய்க்கிழமை தானே. மலைத்தலங்களில் பொதுவாக பெருமாளும் முருகப்பெருமானும் தானே அருள்பாலிக்கின்றார். திருப்பதியை பாருங்க, உதாரணம். மலையடிப்பட்டியை பாருங்க, உதாரணம். ஆகவே ரோகிணியிலும் செவ்வாய்க்கிழமையிலும் குறிப்பாக இந்த இரண்டும் இணைந்து சேர்ந்து வரும் நாட்கள் இன்று. இப்படி இதுபோல் மலைத்தலங்களில் மகிமைகள் நமக்கு விருத்தியாகும். ஒரே மலையிலே முருகனும் பெருமாளும் அருளும் ஸ்தலங்கள் எங்கே என்றால் மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாள், திருச்சி துவாக்குடி அருகிலே, தச்சூர் அருகிலே, கீரனூருக்கு மிக அருகிலே உள்ளது மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாள். உதாரணத்திற்கு கொடுக்கின்றோம். ஒரு மண்டல காலத்திற்கு ஒரு முறையேனும் தேனிமலை, குன்றக்குடி, திருமலை, திரு அண்ணாமலை, பிரான்மலை போன்ற ஏதேனும் ஒரு மலைத்தலங்களிலும் வழிபட்டு வருதல் கபால சக்திகளை அதி அற்புதமாக மேம்படுத்துவதாகும். மலைத்தல தரிசன நாட்களில் நல்ல உடல் பலம் ஆரோக்கியம் உள்ளவர்கள் இரு மலைத்தலங்களிலும் ஏறி சென்று முருகனையும் பெருமாளையும் தரிசித்து துதிய அம்சங்கள், அதாவது இரட்டை அம்சங்கள் கூடிய முந்திரி, நிலக்கடலை, தேங்காய், பால், தயிர் போன்றவற்றை தானமாக அளித்தால் பலன்கள் அதிகமாக வரும். இது விசேஷமானதும் ஆகும். இதனால் அலுவலகம், வீடு இரண்டிலுமே பிரச்சனைகள் நிறைந்து வாழ்வோரின் துன்பங்கள் தனிய வழி பிறக்கும். உடல் வளம் இல்லாதோர், வயதானவர்கள் கட்டுமலை கோயில் எனப்படும் சீர்காழி, கும்பகோணம், சாரங்கபாணி, சக்கரபாணி, காஞ்சிபுரம், வரதராஜர் போன்ற சற்றே உயரமான சந்நிதி தலங்களிலும் உள்ள பெருமாள் மற்றும் முருகனை வழிபட வேண்டும். மலைத்தலங்களில் சுதர்காய் உடைப்பது பிரேத தோஷ நிவர்த்திக்கு உதவும். பிள்ளைகள் சரியாக உண்ணாது ஒல்லிக்குச்சியாக இருக்கின்றதே என்று இயங்குவர்கள் அந்த தோஷமும் தீர உதவும். மேலும் விளக்கங்களை நமது அகஸ்திய விஜயத்தை வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி மலைத்தலங்களுக்கு செல்கையில் நல்ல பிராண சக்திகளை பெற்றிட உதவும் வகையில் 36 முறையேனும் மூலிகை பொருட்களுக்கு இடையே பத்திரமாக பாதுகாப்பாக மிகவும் கவனமாக அமர்ந்து பிராணாயாமம் செய்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது கடகட கடகட என்று விருப்பம் மேலே நோக்கி செல்லும். திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவாச வருஷம் 12ஆம் நாள் இன்று 24/2/2026 மதியம் 3:07 முதல் செவ்வாய்க்கிழமை இன்று இரவு ரோகிணியும் சேர்ந்து அமைகிறது. நல்ல சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை மற்றவருக்கும் எடுத்து சொல்லுங்கள். அவர்களை செய்ய வைத்த பலன்கள் நம்மை வந்து அடையும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அப்படி செய்தால்தானே ஐயா நல்ல பலன்களை பெற முடியும். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக இதற்கு சொல்லுங்கள். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தான தர்மங்கள் எல்லாவற்றையும் பூஜைகளையும் உங்களது குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.